நீதிமொழியின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 22, 23 வாசிங்க. ஏழையாய் இருக்கிறவன் என்று ஏழையை கொள்ளையிடாதே, ஆமென். சிறுமியானவனை நியாயஸ்தானத்தில் உபத்திரவப்படுத்தாதே. அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுகளுடைய பிராணனை கொள்ளையிடுவார். நல்லா கேளுங்க, இந்த வசனம் உங்களுக்கு காணப்படமா இருக்கணும். முதல்ல ஏழையை கொள்ளையிடாதே. ஆமீன். பணம் இல்லை, பணம் ஏழைகிட்ட போய் பணம் கொள்ளடிக்க முடியுமா? அதுதான் பணம் இல்லையா, அதனால தான் ஏழை. அவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் எப்ப நீ திருடுறியோ அப்பவே அது உன் சந்ததியில வந்துடும். காது கொடுத்து கேளு. உன் வாழ்க்கை உன் குடும்பம் மாறணும்னா முதல்ல ஏழையினுடைய வாழ்க்கையில இறங்கணும்ன்ற எண்ணம் வரணும். தேவன் தான் இந்த குடும்பத்தை ஏழையா வச்சிருக்கிறார். என்ன நம்பிதான் தேவன் இந்த குடும்பத்தை என் பக்கத்தில் வச்சிருக்கிறார். இந்த அறிவு வேணும். பிரைஸ் யாசுவா, பிரைஸ் யாசுவா. உண்மை சொல்றேன், ஒரு நாள் தற்கொலைக்கு முயன்ற ஒரு சகோதரியை பரலோகத்தின் தேவன் எனக்கு காண்பித்தார். வாலிப பிள்ளை. அந்த பிள்ளைய நான் பார்க்குற நேரம் நான் குட்டிப்பாரவள சபையில் இருக்கிறேன். அந்த பிள்ளையை என்னுடைய வீட்டில் 7 வருஷம் பாதுகாத்து அந்த பிள்ளைக்கு திருமணம் நடத்தி அந்த பிள்ளையுடைய பிரசவத்தை 2 பேர் பிரசவத்தை பார்த்து ஏன் மரண அவஸ்தை வரைக்கும் பரலோகத்தின் தேவன் அந்த பிள்ளைக்கு உதவி செய்ய என்ன ஏற்பாடு செய்தார். நான் பெருமையா நினைக்கிறேன். என் தேவன் அந்த எண்ணத்தை எனக்கு கொடுத்தார் பாருங்க, அதுதான் பெருமை. நான் உதவி செய்ய மாட்டேன். கலிஸ்து அப்படிப்பட்டவன் கிடையாது. ஆனால் என் தேவன் என்னை குறித்து முன்குறித்தபடியினால் அந்த காரியத்தை செய்ய வைத்தார். அந்த பிள்ளை இழுப்பு நோயினால பாதிக்கப்படுற நேரம் ஒவ்வொரு நாளும் என் பொண்டாட்டி இழுத்துட்டு போவா ஆஸ்பத்திரிக்கு. அவங்க சொந்தக்காரங்க கேட்பாங்க, உனக்கு வேற வேலை இல்லையா? இப்படியே கேட்டாங்க. இப்படியே உனக்கு வேற வேலை வெட்டி இல்லையா? எதுக்கு இப்படி நடக்கிற? அவ சொன்ன, இல்லை, நான் கடவுளுடைய ஊழியத்தை செய்கிறேன். ஊழியத்தில் இது ஒரு பகுதி. கொஞ்சம் யோசிங்க. முன்னாடி ஒரு ஏழை இருந்த அந்த ஏழையை உற்று கவனிக்கிற வேலை உன்னிட்ட இருக்கணும். அந்த ஏழைக்காக இறங்கக்கூடிய தன்மை உன்னிடத்தில் இருக்கணும். ஒருவேளை நீ அந்த ஏழையை மதிக்கல அப்படின்னா உன் பிள்ளைக்கு அந்த சாபம் வரும். இது வேத சத்தியம், இது வேதத்தின் ஆழம். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்கம்மா. ஏழையா இருக்கிறவன் என்று ஏழையை கை கொள்ளையிடாதே, ஆமென். சிறுமியானவனை நியாயஸ்தானத்தில் உபத்திரவப்படுத்தாதே. அவனுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுகளுடைய பிராணனை கொள்ளையிடுவார். மோன உனக்கு சாவு சீக்கிரம். ஜாக்கிரதை, ஏழைட்டெல்லாம் விளையாடாத. இந்த வசனத்தை நான் 100% நம்புறவன். உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாரு. யோசிக்கிறியா? ஆட்டம் போடுற ஆட்டத்தை எல்லாம் நிறுத்திடுவாரு. இன்னைக்கு தான் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறாரு. இந்த எச்சரிப்பின் சத்தம் உன்னை சீக்கிரம் சந்திக்கும். அதுக்குள்ளால நீ மனம் திரும்பி உன்னை பழைய மனுஷனாக தேவனுடைய பிள்ளையாக உன்னை நீ மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கை கஷ்டம். பிரைஸ் யாசுவா, அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 9:18. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, எளியவன் என்றைக்கும் மறைக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. நல்ல பாருங்க, சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை கெட்டு போவதில்லை. யோசிக்கிறீங்களா? அவனுடைய நம்பிக்கை தான் நடக்குமே தவிர உன் நம்பிக்கை நடக்காது. எத்தனை பேருக்கு உண்ற ஆகாரத்திலிருந்து, இருக்கிற இருப்பிடத்திலிருந்து, உடுக்கிற உடையிலிருந்து நீ துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற. யோசிக்கிறியா? யோசிக்க தோணாதே. உனக்கு தண்டனை வந்தாலும் யோசிக்க தோணாது. ஏன்? நீ பிசாசோட வாழ்ந்துட்டு இருக்கிற. உனக்கு எப்படி தேவ சத்தம் புரியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா யாத்ராமத்துடைய புஸ்தகம் 22வது அதிகாரம்
22 24 வரைக்கும் வாசிங்க. விதவையும் திக்கற்ற பிள்ளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. ஆமென். அவர்களை எவ்வளவுலாகிலும் ஒடுக்கும் போது எவனாகிலும் ஒடுக்கும் போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால், அவர்கள் என்னை நோக்கி, ஒடுக்கப்பட்டவன் தேவனை நோக்கி முறையிட்டால், அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு, ஆமென். எப்படி? நிச்சயமாய் நான் கேட்டு கோபம் உண்டவராகி துரோகம் உண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன். அவ்வளவுதான். உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன். உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் உங்கள் ஆவார்கள். பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளுமாய் மாறுவார்கள். இதான் ஐயா நடக்குது. பார்த்து ஏழைக்கு விரோதமாய் எழும்புன்றேன். வாய் திறந்து பேசி ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சு தேவ சமூகத்தில் விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த கண்ணீர் பதில் சொல்லும். ஏழையை ஒரு நாள் உபத்திரவப்படுத்தாத. அல்லேலூயா. வாசிங்க. இப்பதான் வேதத்தினுடைய ஆளை அவங்க முன்னாடி வைக்கிறார். சங்கீதங்களுடைய புஸ்தகம் 107 1 வாசிங்க, 10 வரைக்கும் சீக்கிரம் வாசிங்க. யாவாவை துதியுங்கள், ஆமென். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். யாவாவால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். அவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணினவர்கள். உன்னதமானவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணுகிறவனுக்கு அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து, ஆமென், ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார். ஆமென். எப்படி? போதுமா? ஏழைக்கு இறங்கல, உன் ஆயுசு நாட்கள் சின்ன பின்னமாயிரும். இருக்கிற வாழ்க்கை தகர்ந்து போகும். அதனால தான் அநேகிட்ட சொல்லுவேன், ரோட்டில் கிடக்காம வீட்டில் கிடக்கணும்னா தேவனுடைய சித்தத்தை செய்யணுவேன். இதான் உண்மை. நான் உண்மை சொல்கிறேன். என்னோட கூட இருப்பார், ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் நடக்கும். தேவ சமூகத்தில் நான் சொல்கிறது நடக்கும். எல்லா விசுவாசிக்கும் தெரியும் நான் சொல்கிறது நடக்கும். மறுபடியும் சொல்கிறேன், இன்று உனக்கு கடைசி நாள். செஞ்ச எல்லா தப்பிதத்திலிருந்தும் விடுபட்டு மனம் திரும்ப பாரு. இல்ல, சாபம் உன்னை விடாது, இருக்கிற ஸ்தானத்திலிருந்து உன்னை அப்புறப்படுத்தும். ஒருவேளை நீ அறியாம செஞ்சிருக்கலாம். அறியாம யாரும் செய்யல, எல்லாம் தெரிஞ்சுதான் செய்வோம். சரியா? ஆனாலும் தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். இந்த சந்தர்ப்பத்துக்கு பிறகு இன்னும் இந்த பையனுக்கு இறைச்சி துண்டை போட்டுட்டு அந்த பையனுக்கு குழம்பு ஊத்துனா யோசித்து பாரு. இந்த பையனுக்கு 2 பீஸ், அந்த பையனுக்கு 1/2 பீஸ். என்னுடைய நிலையை கொஞ்சம் யோசிங்களேன். இந்த பையனுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பையன், அந்த பையனுக்கு தூரமான பையன். அதனால இந்த பையனுக்கு 2 பீஸ் இறைச்சி, அந்த பையனுக்கு 1/4 பீஸும் கொடுக்க மாட்டேன். ஏன்? என்னில் இருக்கிற பிசாசு இப்படியாய் பார்க்கிறது. பிள்ளை, சின்ன பிள்ளைங்க, இந்த பிள்ளைகளுக்கு இந்த கதியா, அப்புறம் பெரியவங்களை எப்படி பார்ப்ப? நான் சொல்றது புரியுதா? உன் நிலைமை கஷ்டம். உனக்கு அடைக்கலமா யாரும் இருக்க மாட்டாங்க. நீ வேணும்னா 4 பிள்ளையை பெற்றிருக்கலாம், உனக்கு பொண்டாட்டி இருக்கலாம், உனக்கு மாப்பிள்ளை இருக்கலாம், ஆனா அனாதை ஆயிருவேன்னாரு. ஜாக்கிரதை. அதனால தான் சொல்றாரு. இப்போ மத்தேயு 25:42 45 வாசித்து முடிச்சிருங்க. பசியா இருந்தேன், ஆமென், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. ஆமென். தாகமா இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஆமென், மிகவும் சிறியவர்களாகி இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அது எனக்கே செய்யல. அப்ப இங்க அவன் வேற, தேவன் வேற பார்க்காத. உன் கூட இருக்கிறது எல்லாமே தேவனுடைய பிள்ளைகள். ஒரு ஏழையை பார்த்துட்டு பிரைஸ் யாசுவா சொல்றதுக்கே நாவு கூசுது. என்ன பண்றது? யோசிக்கிறீங்களா? அவன் கேட்டா பதில் சொல்றதுக்கு இல்ல, தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஏழை வந்து கூப்பிடுவான், கொஞ்சம் உதவி செய்வியா? காதே கேட்க மாட்டேங்குது. என்ன பண்ண? இதை தேவன் உனக்கு திருப்பி செய்வார், தெரியுமா? இதுக்காக தான் இந்த வேதம் எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த வேதத்தின் ஆழம் உனக்காகவே எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதை. ஆமென். அதனால தான் சொன்னார், அக்கிரம செய்யக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கள். பிசாசுக்காகவும் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த அக்கினி ஜுவாலையில நீ போ. உனக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கேன், போ. அவனுக்காக தான் தொடங்கினேன், ஆனா இப்ப நீ குடி போக போற. உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அக்கினியில சாகாம இருப்ப.
எப்படி ஒப்பு கொடுப்போமா? மனம் திரும்புவோமா? இதுவரைக்கும் செய்த பாவங்கள், இதுவரைக்கும் செய்த அக்கிரமங்கள், ஏழைக்கு இறங்காதது, ஏழையை எதிர்த்து பேசினது, ஏழையை கண்ணீர் வடிக்க வைத்தது, ஏழைக்கு விரோதமாய் துரோகம் செய்தது, அத்தனை யோசித்து பார்த்து மனம் திரும்பும். இல்ல, உன் சந்ததிக்கு விடுதலை இல்ல.